Hey guys, I'm Pira. திருப்பியும் வந்துட்டியா? Galaxy M42 திருப்பி வராமல் எங்கே போகிறேன்? என்னால் முடியாது, தயவு செஞ்சு பெரிய கும்பிடு, என்னால் முடியாது. திருப்பியும் நான் வரல இந்த விளையாட்டுக்கு. எப்படா நம்ம M42 பற்றி பேசுவோம். கைஸ், சாம்சங் திருப்பியும் கொஞ்சம் சூப்பரான வீடியோஸ்லாம் இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பண்ணல, பட் மற்றவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு வேணாண்டா டே, ஐயோ என்னால் முடியலடா சாமி. சில ஹிந்தி சேனல்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோன் வந்து ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங்காக, அதாவது கொஞ்சம் MKBHD வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் வந்து MKBHD ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லுவாப்பில். எனக்கு அந்த வீடியோ மறந்துச்சு, பட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பில்டப் பண்ணிக்கிறாங்க. அதாவது ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங் 22,000 ரூபாய்க்கு ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங் HD + டிஸ்பிளே, ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங் பிளாஸ்டிக் ப்ளசன்ட்லி. ஓகே, ஆக்சுவலாக பேக் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் கேஸ் அவங்க கொடுக்கல. இந்த தடவை நான் யாரையும் கலாய்க்கிறதுக்காக கேஸை பற்றி பேசலை. உண்மையிலேயே இந்த வீடியோவில் வந்தது தான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் வேணாம், இந்த வீடியோ வேணாம், இந்த வீடியோ வேணாம் வேணாம் வேணாம். பண்ணாமல் போ. மொத்தத்தில் உனக்கு ஃபோன் கிடைக்கல, அதனால தான் நீ புலம்புற, வயிற்றுச்சலில் பேசுகிற அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் தான் வயிற்றுச்சல் எனக்கு. யோ, கையில் iQOO 7 ஃபோன் இருக்குது, அதை பற்றியே நம்ம வீடியோ பண்ணல. ரியல்மி GT இருக்குது, வீடியோ பண்ணல. மோட்டோ G40 ஃபியூஷன் இருக்குது, வீடியோ பண்ணல. நான் இப்போ ஃபோன் வீடியோஸ் அவ்வளோவா பண்ணுறதில்ல. மற்றமாக கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ வாய முடி, சரி வீடியோலாம் பார்க்காதீங்க, ஓகே நீங்கள் டிஸ்லைக் கொடுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போயினே இருங்க, அவன் எதுவும் பேச போகிறது இல்லையா. சரி, பண்ணி தொலைக்கிறேன் கைஸ். சரி, மொக்கையெல்லாம் விடுவோம். மார்க்கெட்டிங் ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனுக்கு. திருப்பியும் வாயில் வடை சுட்டு ஏமாத்துறதுக்காக பெய்டு அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்பவே அப்படியே கூறு 10 ரூபா அதே அந்த ரேஞ்சுக்கு விற்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை. இப்போ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல. இப்போ எங்கேயாவது ஒரு ஆஃப்லைன் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கணும்னு போனீங்கன்னா, சார் இதை வாங்குங்க சார், சூப்பர் சார், இந்த ஃபீச்சர் சார், அந்த ஃபீச்சர் சாருங்கிற மாதிரியே பேசிடுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக பேசலான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வராங்க டிஸ்பிளே பற்றி? ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங் அப்படிங்கிற தவிர வேறு என்ன சொல்கிறாங்க? சூப்பர் AMOLED ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீன், HD+, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. HD+ அப்படிங்கிறது அந்த ரெசல்யூஷன் வந்து அவங்களுக்கு வெறும் இன்ட்ரெஸ்டிங்காக படுதான். ஏன்னா நெகட்டிவாக எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இப்போ 60 Hz தான் இதில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, இது இன்ஃபினிட்டி U பேனல், பெசல்ஸ் எல்லாம் செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. அதே நேரத்தில் வெறும் 60 Hz தான், ஆனாலும் பெசல்ஸ் எல்லாம் செம்ம ஸ்லிம்மாக இருக்குல்ல அப்படின்னு லைட்டாக உள்ளே ஸ்லிப் பண்ணுறாங்களாமா. ஆனஸ்ட்டாக இருக்காங்கல்ல அவங்க, ஆனஸ்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. என்னவாக இருந்தாலும் கட்சியில் HD+ டிஸ்பிளே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது வாங்குன்னு தானே சொன்னாப்புல. ஆமாம், இதை தான் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? திருப்பி வீடியோ ஃபுல்லாக கலர் தாறுமாறாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள் சூப்பராக இருக்குது, பெசல் ஸ்லிம்மாக இருக்குது, மல்டிமீடியாவுக்கு தாறு மாறு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே லைட்டாக கிரெயினியாக இருக்குதான். எது HD+ டிஸ்பிளே லைட்டாக கிரெயினி. நம்ம ரிட்டர்னில் ஒரு ரிவிட் அடிப்போமே, நீ டிஸ்பிளேவே பார்த்ததில்ல, டிஸ்பிளே நல்லா இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? தம்பி நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேயா? இங்கே நம்பர்ஸை பாருங்களேன் நீங்களே, அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பிக்சல் டென்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த ஃபோனோட சைஸுக்கு, டிஸ்பிளேயோட சைஸுக்கு எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணி 1 இன்ச்சில் எத்தனை பிக்சல்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிறது பிக்சல் டென்சிட்டி. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆப்பிள் யூசர்ஸை ரொம்ப நாளாக கலாய்ச்சிருக்கோம். ஏன்னா ஆப்பிள் ஐஃபோன்ஸில் 326 பிக்சல்ஸ் பெர் இன்ச் தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபேன்ஸாக அதுக்கு நம்ம அவங்களெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ Galaxy M42 22,000 ரூபா ஃபோனில், 20,000 ரூபாய்க்கு இப்போ வாங்க முடியுது, பட் அது மேட்ரு கிடையாது. இதில் 6.6 இன்ச் டிஸ்பிளே, 720p ரெசல்யூஷன். ஸோ பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 266 பிக்சல்ஸ் பெர் இன்ச் தான் இருக்குது. ஸோ இப்போ OnePlus Nord எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 408 பிக்சல்ஸ் பெர் இன்ச் டிக்கெட்லாம் அதோட ரேட் அதிகம்டா. சரி ஓகே, இப்போ நம்ம OnePlus Nord விட்டுருவோம். Xiaomi Mi 10i எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதில் இதே சிப்பு தான், இன்னும் ஃபாஸ்ட்டான UFS 2.2, 108 மெகாபிக்சல் கேமரா, கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், இன்னும் ஃபாஸ்ட்டான சார்ஜிங், IR பிளாஸ்டர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், கிளாஸ் பேக், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஓகே, AMOLED இல்லை, பட் ஸ்டில் 120 Hz ஃபுல் HD+ டிஸ்பிளே.
கிட்டத்தட்ட 400 pixels per inch pixel density. எச்சக்கலை அது சைனீஸ் ஃபோனு, சும்மா எப்போ பார்த்தாலும் சைனீஸ்னு சில்லி சிக்கன் நாய் சும்மா எப்போ பார்த்தாலும் சைனீஸ்னு பேசினிருக்குது. சிக்கனுங்கிறதுலாம் இப்போ கலாயாக போயிடுச்சு. சரி, காமெடியை கட் பண்ணுவோம். பட் இப்போ M42க்கு முன்னாடி வந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. M41 தானே? இன்ட்ரெப் பண்ணிருக்காத மேன். M41லாம் கிடையாது, M40. ஏன் M41 என்னாச்சு இப்போ? கேள்வி கேட்கறது நிறுத்துறா. M40 இல்லை, ஏன்னா M42 தான் நம்பர் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அதுதான் வந்து விற்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது தான். அதனால M42 தான் பேர் வைப்பாங்க. அவங்க M42 வைப்பாங்க, M45 வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இதை பற்றி பேசணும்னு இல்லை. இப்போ நான் பேச விட போறியா இல்லையா? சரி பேசு, நீயே பேசு சார். M40 அதில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருந்துச்சு. ஸோ அதோட பிக்சல் டென்சிட்டி கிட்டத்தட்ட 410 பிக்சல்ஸ் பெர் இன்ச். இதில் வெறும் 266 தான். ஆனால் அது LCD, இது AMOLED. அதெல்லாம் பேசாத. செம்ம கேள்வியா வச்சோம். 22,000 ரூபாய்க்கு இது இம்ப்ரூவ்மெண்ட்டு. இங்கே வந்து கொரில்லா கிளாஸ் கட் பண்ணிட்டாங்க தெரியுமா? M40ல் கொரில்லா கிளாஸ் இருந்துச்சு. இதில் கொரில்லா கிளாஸ் பற்றி அவங்க பேசவே இல்லை. இதை பற்றி எத்தனை யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க, ஏன் பேசலை? இப்போது இதே ரேட்டுக்கு நீங்கள் மற்ற பிராண்ட்ஸை விட்டுருங்க. இப்போது வெறும் Amazon India மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அங்கேயே எத்தனை சாம்சங் ஃபோன்ஸ் இதோட ஹையர் ரெசல்யூஷன் டிஸ்பிளேயோட வருது தெரியுமா? Galaxy M30s, A32, M51, A51, A50s, இது எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட 400 பிக்சல்ஸ் பெர் இன்ச். எல்லாத்துக்குமே சூப்பர் AMOLED இருக்குது, கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, சில இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் கூட இருக்குது. ஆனால் இதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க. One UI 3.1 Android 11 மேலே பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்மார்ட் செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது, சூப்பர் ஃபீச்சர்ஸ், நாட் செக்யூரிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரியலி வெல் மேட். இட் ஹாவ் த சாம்சங் பே வித் த NFC. அப்போ MST சொன்னால் தானே தெரியும். அதை பற்றி யார் பேசுகிறாங்க? இருக்காது போல். இல்லாத விஷயத்த நம்ம வாயை திறக்க மாட்டோமே. எத்தனை பேர் கேட்க போகிறாங்க MSTக்கு இதா இல்லையான்ட்டு? சரி, நீ பாயிண்ட்லேருந்து எங்கேயோ போய் நிற்கிற. இப்போ ரெசல்யூஷன், ரெஃப்ரெஷ் ரேட் கம்மி தான், நம்மளுக்கு அது தெரியும். கொரில்லா கிளாஸ் கட் பண்ணிட்டாங்க, அதுவும் தெரியும். அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல, அதுவும் நம்மளுக்கு தெரியும். சும்மா தேவையில்லாத விஷயம் நாக்ஸு, அது பேர்னா நம்ம சிங்கிள் டேக்கு, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா சூப்பராக தூக்கி பேசினிக்கிறாங்க. பட் இது போக வேறு எதுவும் இல்லையா? பில்டை பற்றிலாம் எதுவும் சொல்ல யாரும்? பில்டு எப்போவுமே சாம்சங் வந்து ஒரு சின்ன பில் ஏதாவது ஒரு சின்னதாக மாற்றிடுறாங்க. லைக் இப்போ இதுலேருந்து இது இல்லை இந்த மாதிரி என்னதான் மாற்றினாலும் மொத்தத்தில் பிளாஸ்டிக். ஸோ இவங்க எதுக்காக இதை மாற்றுறாங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க யாருக்கெல்லாம் காசு கொடுத்து வீடியோ போட சொல்கிறாங்களோ எல்லாருமே இப்படி லைட்டாக மாற்றணும்னு, தோஸ்தோ சூப்பர் பேக் தோஸ்தோ செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக கீதே, இந்த மாதிரி டிஸ்பிளே நான் பார்த்ததே இல்லை, என்னையா இவன் கத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. நம்மளனா போய் பாருங்களேன். நான் எந்த யூடியூபரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நான் சொல்லலைனாலும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அப்படிக்கா லைட்டாக கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பேசுகிறேன்னு நல்லாவே ட்ராக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸில் போய் லைட்டாக பார்த்துட்டு அந்த சேனல் நீங்களே பாருங்கள் எப்படி கூவி வீறாங்கன்ட்டு. நம்ம இதை சொல்லுவோம், சொன்னதுக்கப்புறம் இவன் திருட்டு பையன் எவனா சொல்லுவான், அவனை அப்புறம் பார்த்துப்போம். பட் எனிவே இப்போ திருப்பி வருவோமே. இங்கே இதுதான் எனக்கு அப்படியே இவங்க இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கல அப்படின்னு வாந்திடுக்கலாம் போல இருக்குது. ஏன்னா 22,000 ரூபாய்க்கு 720p பிளாஸ்டிக் பாடி, பிளாஸ்டிக் பேக், இதை வந்து பெஸ்ட் மிட்ரேஞ்ச் ஃபீல். டிஸ்பிளே லைட்டாக கிரைனியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு, ஃபீல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, டிசைன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்குது. சரி, அறியாத வயசு தெரியாமல் ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஏற்றி பேசிட்டாங்க, அதெல்லாம் ஒரு தப்பா? எதுவும் தேவையில்லாத ஃபீச்சர் ஒன்றும் சூப்பராக தேவையில்லாத பேசலையா? நீ நானும் ஒரே வீடியோவியா பார்த்தோம். லூசு சொல்ல தாமுல்ல. நாக் செக்யூரிட்டியை எப்படி கூவி விற்றாங்க பார்த்தீங்களா? நாக் செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. உங்கள் ஃபோனுக்குள்ளே யாரும் போக முடியாது, ஆக்ட் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக்கி சிங்கிள் டேக் எடுத்துக்கோங்களேன். ஆமாம், சிங்கிள் டேக் நல்ல ஃபீச்சர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நானும் அதை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு சில வருஷம் ஆச்சு. இன்னமும் வந்து மியூஐயில் தீம்ஸ் இருக்குது. OnePlus வந்து தெரியல, ஷெல்ஃப் இருக்குது. ஷெல்ஃப் தூக்கிட்டாங்களே, சாரி, ஓகே. பட் ஏதாவது பழைய ஃபீச்சர்ஸே திருப்பி சொல்லினே இருந்தா அதே தான் இப்போ சொல்கிறாங்க. வந்து ஒரு சில வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து சிங்கிள் டேக் இருக்குது. நல்ல ஃபீச்சர் தான், பட் ஒரு ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுற அளவுக்கு அது இன்னும் பெரிய ஃபீச்சர்லாம் கிடையாது. ஒரு செல்லிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் கேமராஸ்னு வரையில் 5 மெகாபிக்சல் டெப்த், 5 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்குதுங்கிறாங்க. இங்கே எம்பசிஸ் பார்த்தீங்கன்னா எதில் முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே அந்த உச்சரிப்பை மாற்றி பேசுகிறாங்கன்னா 5 மெகாபிக்சல் அந்த டெப்த்து மேக்ரோங்கிறத முழுகிடுறாங்க. ஏன்
டெத்து மேக்ரோ இருந்து என்ன பண்ண போகிறோம்? அட்லீஸ்ட் ஃபோன் லைட்டாக இதில் லைட்டாமா டேய் பார்க்குறவன்லாம் நானும் அப்படியே சொன்ன ஒரே டைலாக்ஸே தான் திருப்பி திருப்பி மிக்ஸ் பண்ணி சொல்லிருக்கிறேன். ஆனாலும் பார்க்குறவன்லாம் முட்டான்னு நினைக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 190 கிராமுக்கு எத்து வேயிங் மிஷினில் போட்டு பார்த்து அந்த மாதிரி எம்மா என்ன லைட்டு அப்படிங்கிறானுங்க. ஓகேயா, இப்போ M30ல் 5000 mAh பேட்டரி இருந்துச்சு, அது 174 கிராம். M30s கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட அதே 190 கிராம் தான் வெயிட் இருந்துச்சு. ஆனால் அதில் 6000 mAh பேட்டரி, இதோட 1000 mAh அதிகம். M31 கிட்டத்தட்ட அதே வெயிட் தான், திருப்பி அதுலேயும் 6000 mAh பேட்டரி. ஸோ இப்போ திடீர்னு 5000 mAh பேட்டரிக்கு 190 கிராம் எப்படி லைட் ஆச்சு? நான் இங்கே இது தப்புன்னு சொல்ல, அதாவது 190 கிராம் இருக்குதுங்கிறத நான் தப்புன்னு சொல்ல. பட் சாம்சங்கோட மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல, இது வெயிட் அதிகம் தான். திடீர்னு செம்ம லைட்டாக இருக்குது ஃபோனு அப்படின்னு சொன்ன. யோ என்னால் இதுக்கு மேலே பேச முடியாது, போ எப்படா எப்படியோ மொக்காங்க. இந்த பாருங்க, மொத்தத்தில் நான் சொல்ல வருது இது மொக்கா ஃபோனு அப்படின்லாம் இல்லை. ஒரு ஃபோனில் எல்லாமே நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு கேவலமான ஃபீச்சரை கேவலமாக இருக்குன்னா கேவலமாக இருக்குன்னு சொல்லிடணும். இப்போ 22,000 ரூபாய்க்கு 720p அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ண முடியாத விஷயம். ஆனால் அதை கூட இங்கே ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் எனிவே, இங்கே ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணால் நம்ம இதை 1000 தடவை பேசிட்டோம். ப்ரொமோஷனல் கமர்ஷியல் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே அந்த சின்ன பெய்ட் ப்ரமோஷன் கிளிக் பண்ணணும், டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். இதெல்லாம் யாரும் கொடுக்கறதில்ல. ஃபோனை வாங்கி டெஸ்ட்டே பண்ணாமல் முதல் நாளே இது ரெக்கமெண்ட் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை, தாறுமாறாக இருக்குங்கிறாங்க. அதுதான் எனக்கு அப்படியே கேவலமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த சின்ன வீடியோவே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இங்கே பிரச்சனை என்னென்னா, சாம்சங் ஃபோனை பற்றி பேசுகிறது ஒன்று நியூட்ரலாக பேசணும், இல்லை தலையில் தூக்கி வச்சு ஆடணும். அப்படியே சேல்ஸ்மேன் மாதிரி அப்படி ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபோன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அப்படி நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸும் பெய்டா எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சும்மா தெரியாமல் போயிட்டு பெய்டு அப்படின்னு வீடியோ சொல்ல முடியாது. பட் அப்படியும் இருக்கலாம். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை என்னென்னா, சாம்சங் இப்படி திருப்பி மீடியாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது. ஏன்டா டே இந்த வீடியோ ஏற்கனவே பண்ணிட்டே திருப்பி ஏன் இதே வீடியோ பண்ணுற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு திருப்பி சாம்சங் அதே தானே பண்ணிக்கிறாங்க. பார்க்குறவங்க எத்தனை பேர் இதை பற்றி தெரியாமல் இந்த மாதிரி வீடியோஸை பற்றி ஏமாறுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே எல்லாருக்குமே. ஸோ எனிவே, இன்னமும் டேய் உனக்கு வீடியோ ஃபோனு வரல வீடியோ போடுறதுக்கு, அந்த வைத்தச்சலில் தான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுதான் விஷயம், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.